நித்யா, சல்வார் கமீஸ், புடவை பிளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு வேண்டிய துணி எடுத்துட்டேன். தையக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன சொல்றான், அளவு வேணுங்கிறான். என்கிட்ட பழைய பிளவுஸ் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? பிரச்சனையே அங்கதானே வருது. கிராமத்துல தைச்சது லூஸ் லூஸா இருக்கும், டைட் ஃபிட்டிங்கா இருந்தாதான் எடுப்பா இருக்குங்கிறான். என்ன சொல்லணுமா? அவனே வந்து அளவு எடுத்தா பல்ல உடப்பட்டா ராஸ்கல்னு அவன் டேப்பை பிடிக்கிட்டு வந்துட்டேன். நானே அளவு எடுக்க. நீங்க அளவு எடுக்க போறீங்களா? ஏஸ் அப்புறம்னா வேண்டாங்க, நான் பழைய பிளவுஸ் தந்துடுறேன். வளர பொண்ணு அன்னைக்கு இன்னைக்கு நிறைய மாறி இருக்கும்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி, அப்ப நீயே அளவு எடுத்துக்க, நான் எழுதிக்கிறேன். வெளியில போங்க, வெளியில போங்க. என்ன இது? இடுப்பு சுத்தளவு. ஓஹோ. 32. இது ஏதோ சுத்தளவு. கழுத்துக்கு கீழே. அப்போ வயத்துக்கு மேல. வெரி குட் வெரி குட். இல்ல, ஃபேன் சரியா சுத்துதான்னு பார்க்க வந்தேன். சுத்துது. கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. என்னங்க மறுபடியும்? தண்ணியெல்லாம் இருக்குல்ல? இருக்கு. அதான பார்த்தேன். இல்லனா ராத்திரியில தாகம் எடுத்தா தவிச்ச வாய்க்கு யார் தண்ணி கொடுப்பா? கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. மறுபடியும் என்னங்க? ஒண்ணுமில்ல, 2 தடவை வந்தனா பழக்க தோஷத்துல மறுபடியும் வந்துட்டேன். கதவு மூடி தாப்பா போட்டு பத்திரமா படுத்துக்க. இந்த ஆம்பளைங்களுக்கு தான் என்னதான் ஆசை இருந்தாலும் தைரியம் வேண்டா. என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். ஏன் அப்படி பாக்குறீங்க? உன்னை அழகழகா சிங்காரிச்சு எப்படி எப்படியோ கற்பனை பண்ணி பாக்குறேன். ஏன் தெரியுமா? புதுராஜ வாழ்க்கை நாளே சொந்தம். புதுராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். ஆஹானே எங்கள் சொந்த சொந்தம். புதுராஜ வாழ்க்கை நாளையும் சொந்தம். வரவேற்பு நேரம் என் சொர்க்கம் அரங்கேறும் கண்ணோரம். எங்கள் சொந்த சொந்தம். புதுராஜ வாழ்க்கை நாடும் சொந்தம்.
தேவ குயில்கள் உன்னாடை மிதக்கின்ற பாலாடை உன் காலை துளிப்பாட்டும் நீரோடை வெயிலாடும் சுருளின தேகம் கெடுளின ஜன்னல் திரையிடும் மேகம் திருக்காதல் விழிகளில் வீசும் ஒளிகளில் திரையும் பௌர்ணமியாகும் சந்தோஷம் ஒரு கைவீசும் நாடும் நீதானே எங்கள் சொந்த சொந்தம் புதிராத வாழ்க்கை நாடும் சொந்தம் சொர்க்கம் அரங்கேறும் கண்ணோரும் புகவேர்வை குடியது போகும் வரையில் கண்கள் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் கல்லாடும் முத்தாரம் என் நாடும் நீங்கானே என்றும் சொந்த சொந்தம் புதிராக வாழ்க்கை நாளும் சொந்தம் என் வாசம் வரவேற்கும் நேரம் உன் சொர்க்கம் அரங்கேறும் கண்ணோரம் பதினெட்டு 18 19 19 20 21 21 22 20 விட்டீங்க இதை நான் அப்பவே எண்ணியாச்சு மறுபடியும் எண்ணுங்க சரி சரி 1 2 3 ஐயோ இந்த 2 நோட்டையும் சேர்த்து எண்றீங்களே ஒண்ணு பண்ணுவோமா நோட் எல்லாம் தனி 8 காயின் தனி 4 காயின் தனி பிரிச்சு எண்ணுவோமா சரி என்னப்பா லட்சாதிபதி கொட்டி கிடக்கிற பணத்தை என்னவே முடியலையா வாடா திலீப் நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல என்கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் 25க்கு மேல தேராது போல இருக்கு வாட் நெக்ஸ்ட் தான் புரியல சரி ஒரு half an hourல வர்றேன் சந்துரு கைய நீட்டிங்களே எதுக்கு நீட்டிங்களே சொல்றேன் என்னது இதை விட்டுருங்க கிடைக்கிற பணத்தை வச்சு கொஞ்ச நாளாவது தள்ளலாமே நோ நித்யா முடியாது உன் அம்மாவோட ஞாபகார்த்தமா இதை நீ வச்சுக்கிட்டு இருக்க எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம் கொண்டு போய் உள்ளவை நித்யா சந்திரு நித்யா சந்திரு நித்யா ஏன் அழற ஒண்ணு இல்ல நித்யா கண் கலங்கி இருக்கு உனக்கு என்னாச்சு என்கிட்ட சொல்லக்கூடாதா ஒண்ணு இல்ல சந்திரு என்கிட்ட எதையோ மறைக்கிற ஊர் ஞாபகம் அண்ணன் ஞாபகம் வந்துருச்சா உங்க ஞாபகம் வந்துருச்சு எப்படியோ இருக்க வேண்டிய நீங்க அடுத்த நாள் சாப்பாட்டை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அதை பத்தி நித்யா
நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். இல்ல, நான் எழ மாட்டேன், இனிமே எழ மாட்டேன். வெரி குட். இத பாரு, நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது. டேய் சந்திரு, இந்த 1000 ரூபாய். ஏதுதான் உனக்கு எவ்வளவு பணம்? டேய், என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? நான் மிடில் கிளாஸ் தான், ஆனா செல்வாக்கு அதிகம். நேரா ஆபீஸ் கேஷியர் கிட்ட போனேன், 1000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேன், எடுத்தான் கொடுத்தான். தட்ஸ் ஆல். இந்தடா. நீ செய்யற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா திலீப். ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எப்படி திருப்பி தர போறேன்னு தெரியாத நிலையில. டேய் ஃபூல், என்ன ஏன்டா தேர்ட் பர்சன் மாதிரி ட்ரீட் பண்ற? காலேஜ்ல படிக்கிறப்போ எத்தனை தடவை 100 கொடுத்திருக்கிற, அதுவும் இனாமா. வாங்கிக்கடா. நோ நோ, என் மனசாட்சி ஒத்துக்கல திலீப். ஏய் ஓகேடா, ஓகே. நான் கொடுக்கிற பணம் இனாம் இல்லடா, கடன். இனாமா கொடுக்கிற சக்தியோ ஸ்டேட்டஸோ எனக்கு கிடையாது. நாளைக்கே எனக்கு வேலை போச்சுன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தோட நடுத்தருவில் வந்து நிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். டேய், நான் கொடுக்கிறது கடன்டா, கடன். வேணும்னா அந்த பணத்துக்கு வட்டி போட்டு குடுறா, அதுவும் 4 வட்டி. ஏய், சாயந்தரமே ப்ரோஜெக்ட் எழுதி கொண்டு வரேன், கையெழுத்து போட்டு கொடு. ஏய், என்ன ஒரு ஈட்டிக்காரன் மாதிரி நினைச்சுக்கடா, ஈட்டிக்காரனா நினைச்சுக்க. ஏய், இப்ப நீ இதை வாங்கிக்கல, சுக்கல் சுக்கலா கிழிச்சு எறிஞ்சிடுவேன். ஓகே, குடுறா. வளையல், ஒரு செயின், 1000 ரூபாய் கடமான வச்சிருக்கேன். அதுவும் என்ன தேதியில? இட்ஸ் ஆல் ரைட். உண்மையை சொல்லு, யாருடைய நகை இது? சரி, அதை விடுற. என் மனைவியோட நகைங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு? உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், நகை இல்லாமலேயே என் மனைவி ரொம்ப அழகா இருப்பாரா. என்ன அந்த போர்டை பாத்தியா? அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? இந்த காரை நான் விற்க போறேன். 40,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன். லட்சமா சம்பாதிக்க போறேன். ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்ட இருக்கு. ஹலோ சந்துரு. ஹலோ, சாருனே கூப்பிடலாம், பரவாயில்ல. கமா. யாரு? சந்துருவா? சாட்சாத் உன் பிள்ளையேதான். தங்கப்பா, தங்கப்பா. சந்துரு, நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா நான் கிண்டல் பண்றதா நீ நினைப்ப. நான் ரொம்ப சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்களை கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க. அந்த பொண்ணு இன்னும் என் கூட தான் இருக்கா இல்லையா? ஆமா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்காமையே குடும்பம் நடத்துறியோ? மிஸ்டர் சந்துரு, சட்டப்பூர்வமா அது பெரிய குத்தம், தெரியுமா? நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைச்சேன். பட் யூ ஆர் a very good legal advisor. என்னங்க பேசிட்டே இருக்கீங்க? சந்துரு டிஃபன் சாப்பிட்டோம், கூட்டிட்டு வாங்க. வா சந்துரு. உங்க அம்மா கூப்பிடுறாரா? சந்துரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் டிஃபனாவது சாப்பிடுப்பா. டேய், ஆசையா அன்பா பாசத்தோட கூப்பிடுறாடா. அவ ரொம்ப நொந்து போயிருக்கா. ஏன்னா அவ தாய் இல்லையா? அவ பரிமாறி நீ கொஞ்சம் சாப்பிட்டா கூட சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாடா. வாடா. சந்துரு, நீ ரொம்ப இழைச்சு போயிட்டப்பா. உன்னை பாக்குறப்ப மனசு சங்கடமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுப்பா. நீங்கப்பா. ஓகே, நான் கம்பெனி கீப் பண்றேன். கமா.
டிஃபன் நல்லா இருக்காடா? உங்க கையால பரிமாறி இருக்கீங்களேம்மா. டேய் சந்துரு, கப்பலாட்டமா வீடு இருக்கச்சே நீ ஏண்டா குருவி கூட்டுல அடைஞ்சிருக்கணும்? உனக்கு என்னடா தலையெழுத்து? இந்த வீட்டுக்கு நீ ஒரே வாரிசு. எங்களை பிரிஞ்சு வெளியில நீ ஏண்டா தனியா இருக்கணும்? ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுல 2 பேருக்கு அங்க இடம் இல்லையம்மா. ஜானகி, இவன் பிடிவாத இவனை விட்டு போகவே போகாது. அப்பாவுக்கு ஏத்த பிள்ளைன்னு நானும் நிரூபிக்க வேணாமாப்பா? ஓகே அப்பா, ஒரு நிமிஷம். எஸ். என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆர்சி புக் உங்க கையில இருக்கு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. அது என்னுடைய, அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன். சந்துரு, என்னைக்கு உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு. ஐம் சாரிப்பா. இத்தனை நாளா நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். யூர் ரைட், இட்ஸ் யோர் ப்ராப்பர்ட்டி. இந்தாங்கப்பா உங்க கேஸ். என்னங்க இது? கூப்பிடுங்க அவனை. சந்துரு, சந்துரு! என்னங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரமாதமான வரவேற்பு, அற்புதமான டிஃபன். அது சரி, கார் புத்தகம் என்னாச்சு? நித்யா, கார் என்னது இல்ல, அப்பாவுதான். அடுத்தவன் பொருள் நமக்கு எதுக்குன்னு இந்தாங்க உங்க காருன்னு அவர்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ, கார் இல்லன்னா என்ன, கால் இல்ல. Take it easy. ஏய், என்னடா நகை கடைக்கிட்ட நின்னுட்ட? ஒண்ணுமில்ல, நித்யா ஒரு பெண்டன் வச்சிருக்கா, ஆனா அதுக்கு செயின் இல்ல. இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லையா, மெல்லிசா ஒரு செயின் வாங்கி பிரசன்ட் பண்ணலாம்னு. குட் ஐடியா. நித்யா, நித்யா, உன்கிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தோம், அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாளா உன் கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது. நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பார்த்தேன், ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது. இத பாத்தியா, இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு. சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா, அதை இதுல கோர்த்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடணும், அதுவும் இப்பவே. அதான் என்னுடைய ஆசை. போய் டாலர் கொண்டு வா. என்ன நித்யா சிரிக்கிற? கமான், போய் டாலர் கொண்டு வா. கொஞ்சம் என்னோட வரீங்களா? இதுல என்ன சஸ்பென்ஸ்? கொஞ்சம் வாங்க சொல்றேன். ஓஹோ, இதெல்லாம் பாத்தீங்களா? அந்த டாலரை விட்டுட்டா சமையலுக்கு வேண்டிய இந்த சாமான்லாம் வாங்கியிருக்கேன். வெரி குட். உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லைன்னு அப்ளிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். யூ ஆர் ரைட். இந்த வேலையில சேர உனக்கு யாருடைய சிபாரிசாவது இருக்கா? இந்த வேலைக்கு தேவையான தகுதி, யோகியதாம்சம் எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில நான் யாருடைய சிபாரிசும் எதிர்பார்க்கல சார். வெரி குட். நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? நான் வேலைக்கு சேர வந்திருக்கேன், பேரம் பேசி வியாபாரம் பண்ண வரல. இந்த வேலைக்கு மத்தவங்களுக்கு என்ன நியாயமா சம்பளம் கொடுக்குறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும். Will you stick on to this job? If I am properly paid. How smart. You are appointed. Congrats. Thank you, sir. இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு சொல்றேன். ஓகே. முதல்ல அதை தின்னு முடி, அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. போச்சுடா, மாத்திக்க மாட்டியே. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 600 ரூபா. இது மாதிரி தினத்துக்கும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? எப்படி? இப்படி தினமும் என்ன நினைச்சுக்கோல. சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணா, சமாதானமாவே போயிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு. ஆமா, உங்களுக்கு வேலை கிடைச்ச விஷயம் திலீப்புக்கு தெரியுமா? உடனே போன் பண்ணிட்டானே, அதனாலதான் மாலையோட வந்துட்டேன். அவனை வாழ்த்த எதுக்குடா 2 மாலை? ஒண்ணு நான் உனக்கு போட, இன்னொன்னு இவன் உனக்கு போட, மறுபடியும் உன் கழுத்துல இருந்து எடுத்து நீ அவளுக்கு போட. டேய், என்னடா இது விளையாட்டு? விளையாட்டு இல்லடா. உங்க 2 பேர் கல்யாணத்துல உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் அந்தஸ்தை பார்த்தாரு, ரெஜிஸ்டார் சட்டத்தை பார்த்தாரு. ஆனா நான் 2 அன்பு உள்ளங்களை, ஆசை நெஞ்சங்களை பார்க்கிறேன். தெரியுமா? உனக்கு வேலை கிடைச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாள்ல நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கீங்க. உங்க எதிர்கால கல்யாணத்துக்கு இது ஒரு சின்ன ஒத்திகை. கமான், நீ ஃபர்ஸ்ட். ஓடுமா, போடா.
பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும் கைகள் இடைகளில் ஒளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் காலை எழுந்தார் பரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் பள்ளியும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே வியர்வையும் மழையிலே பயிராடும் பருவம் ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழ்ந்தாடி பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிடும் மலர்வனம் பனிவிடும் மலர்வனம் பனிவிடும் மலர்வனம் கண்ணன் மேனேஜர் ரூம்ல திடீர்னு எப்படி வந்து நிற்கிறாரு ஆச்சரியமா இருக்கு ஒரு பேர் கூட ஆபீஸுக்கு விசிட் பண்ணது இல்லையா தனக்கு இப்படி ஒரு பிரான்ச் ஆபீஸ் இருக்குன்னு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கும் அதனால வந்திருப்பார் உடனே அந்த எக்ரிமெண்ட் கொண்டு வர சொல்லுங்க எஸ் சார் சீனிவாசன் சிலோ அக்ரிமெண்ட் எடுத்து ஜி செக்ஷன் கார்க்க உடனே வர சொல்லுங்க ராகவன் எப்போ இந்த சிலோன் பார்ட்டி எக்ரிமெண்ட் படி ஸ்பெசிஃபைட் டயத்துக்குள்ள எல்சி ஓபன் பண்ணலையோ இந்த எக்ரிமெண்ட் கேன்சல்டுன்னு அர்த்தம் ஏன்னா எனக்கு இதை விட பெட்டர் ஆஃபர்லாம் வந்திருக்கு
But the problem is, அவங்க எக்ஸ்டென்ஷனுக்கு டைம் கட்டி வச்சிருக்காங்க. No, no, it is null and void. Sir, நம்ம இந்த தேதிக்குள்ள எல்சி ஓபன் பண்ணணும்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமே தவிர ஓபன் பண்ணலனா அக்ரிமெண்ட் கேன்சல்னு நம்ம நெகட்டிவ் கிளாஸ் போடல சார். அதனால எக்ஸ்டென்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். You are absolutely right. சார், இவர் நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் இருக்காரு. பேரு மிஸ்டர் சந்திரு. ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சோ மிஸ்டர் சந்திரு, என்ன விரோதிச்சுக்கிட்டு நீங்க எங்க சுத்தினாலும் சரி, கடைசியில என்கிட்ட தான் சம்பளம் வாங்க வேண்டியது இல்லையா? என்னுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் தான் எங்க சம்பளம் கொடுக்கறாங்களே தவிர தர்மமாவோ இனாமாவோ எதுவும் கொடுக்கல சார். சந்துரு, மேனேஜிங் டைரக்டர் எம்டி. ஆஃப் கோர்ஸ். இப்போ எனக்கும் தான். சந்துரு, இப்ப நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணா நீ என்ன பண்ண? டிஸ்மிஸ் பண்ண முடியாது சார். முறைப்படி குவாலிபிகேஷனோட நான் சேர்ந்திருக்கேன். அதுக்கு மீறி நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணா நேரா கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிரில் நீங்க கூண்ல நிக்க வேண்டி இருக்கும். நீங்க தயார்னா நானும் தயார். சந்திரு, நீ யாரோட பேசுறத மறந்துட்டு பேச. அவன் மறக்கல, மறக்கவும் மாட்டான். ஏன்னா என்னுடைய ஒரே மகங்கிற திமிரவன் உங்க மகனா. எனக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் வரேன். ஓ காட், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எம்டியோட சன்னா இவ்வளவு நாள் தெரியவே இல்லையே. அதானே எம்டியோட சன்னாமே. இனிமே நீங்க வரக்கூடாது. ஏன்? உங்களுக்கு ஒரு தனி ரூம் ஆட் பண்ணிருக்கேன், ஏர் கண்டிஷனோட. எனக்கு மட்டும் ஏன் சார் இந்த சலுகை? ஏன்னா நீங்க எங்க மேனேஜ் டைரக்டரோட ஒரே சார். நோ, நான் இங்க ஒரு சாதாரண கிளார்க். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால அப்படி ஒத்துக்க முடியாது சார். என்னையும் மத்தவங்க மாதிரி ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஐ எம் வெரி சாரி. இனிமே என்னால வேலை கொடுக்கவோ இல்ல வேலை வாங்கவும் முடியாது. என் மனசாட்சி அதை ஏத்துக்காது. அப்போ யூ ஆர் அவர் பாஸ், தட் இஸ் அவர் காம்ப்ரமைஸ். ஓகே, இந்த சூழ்நிலையில நான் இங்க வேலையை பாக்குறதுல அர்த்தமே இல்லை சார். நான் என் வேலையை இப்பவே ராஜினாமா செய்யறேன். ஹாய் சந்திரு. என்னடா மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆபீஸ்ல வந்துட்டேன். எங்க உங்களுக்கு உடம்பு கொண்டு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. திலீப், நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன். என்னது? அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய எனக்கு இஷ்டம் இல்ல. காரணம் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என் ராஜினாமாக்கு என் மனசுதான் காரணம். டேய் ஃபூல், வேலை கிடைக்கிறதே குதிரைக்கொம்பா இருக்கிற இந்த சமயத்துல டேய் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்னால ஆயிரமா சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் பணம் இல்லாம நாம எப்படி சமாளிக்க போறோம்? நித்யா, கொஞ்ச நாளைக்கு எப்படி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன நின்னுட்ட? ஒண்ணு இல்ல. என்னங்க, ஒரு 8 காசு இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? போன் பண்ண. யாருக்கு? நான் அப்படியே சொல்றேன், கொடுங்க. கொடுங்க. ஹலோ, வந்து சந்திரியோட அப்பா வேணும். ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? நான் நித்யா பேசுறேன். அதான் நித்யா, உங்க மக சந்திரு பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க உதவி பண்ண முடியுமா? அவன் எங்க இருக்கான்? பக்கத்துல தான் இருக்காரு. அவனையே பேச சொல்லு. என்னங்க, உங்க அப்பா உங்களை பேச சொல்றாரு. எங்க அப்பா? கஷ்டமா இருக்கு, பணம் வேணும்னு கேட்டேன். அவனே வந்து பேச சொல்லுன்னு சொல்றாரு. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? திடீர்னு கேட்டேன். என்ன கேட்காம எங்க அப்பாக்கு ஏன் போன் பண்ண?
உங்க கூட இருக்கிறதுனால உங்க நிம்மதியே போயிடுச்சு. உங்க அப்பாவும் உங்களை வெறுக்கிறாரு. இந்த கஷ்டம் எல்லாம் என்னால தானே. நான் உங்களை விட்டு போயிடுறேன். நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி போய் சந்தோஷமா இருங்க. என்ன மறந்துடுங்க.